மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு பிஸ்னஸ் செய்தால், பிஸ்னஸ்லாம் இவர்களுக்கு அடிக்கடி இழப்புகள் ஏற்படும். இந்த ராசிக்காரர்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறார்கள். ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதில் நல்ல லாபம் வந்துவிட்டால், அதனால் அதுபோல் இன்னொரு கடையோ ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ தொடங்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. ஒரு கடை வைத்திருந்தால் 2 கடை வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இந்த ராசிக்காரர்கள் ஒரு கடையில் சம்பாதித்த லாபத்தை இன்னொரு கடையில் அவர்கள் தீர்த்து விடுவார்கள். ஆக முதலாவது ஒரு முதலீடு செய்துவிட்டால், இரண்டாவது அவர்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். இப்படி இவர்கள் இதிலே இந்த மாதிரி போய்கொண்டிருந்தால் ஒரு நாள் இவர்கள் பெரிய இழப்பை சந்திப்பார்கள். ஒரு லாபம் தருகிற ஒரு தொழில் லாபம் தருகிறதென்று அதே போல் இதை பன்மடங்காக மாற்ற முயற்சிக்க கூடாது. அதில் வருகிற லாபங்களை சேமித்து வைக்க வேண்டுமே ஒழிய, இதை இன்னும் இவ்வளவு செய்தால் வட்டிக்கு கொடுப்பார்கள், இன்னும் அதிகமாக கொடுத்தால், இப்படி போய் இவர்கள் வாழ்க்கை படுபாதாளத்தில் தள்ளப்பட்டுவிடும். எப்போதுமே இவர்கள் ஒரு செயலை செய்தால் அதை 2ஆக மாற்றுவோம், அதை 3ஆக மாற்றுவோம், பெரிதாக்குவோம், இப்படி ஆக்குவோம், அப்படி ஆக்குவோம், இந்த இடத்திலிருந்து இதை அப்படி இந்த செயலே செய்யக்கூடாது. ஒரு ஃபேக்ட்ரி வைத்தாலோ ஒரு கடை வைத்தாலோ ஏதோ ஒரு தொழிலை செய்தாலோ அதை இன்னும் பெரிதாக இன்னும் இப்படி செய்தால் கவனமாக செய்ய வேண்டும். ஜாதகத்தில் அதற்கான விதி இருக்கும் நாட்களில் மட்டுமே அதை பெருக்க வேண்டும். பெருக்குகிற இடங்களில் இந்த காலம் ஓடுகிறதா என்று தெரிந்து கொண்டு செய்தால் மட்டுமே அது பெருகும். இல்லை என்றால் ஒரு கடையில் சம்பாதித்து இன்னொரு கடையில் அளிக்க வேண்டும், ஒரு தொழிலை செய்து இன்னொரு தொழிலில் அளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மகர ராசிக்காரர்களுக்கு அது தந்துவிடும். ஒரு இடத்தில் இருந்தால் ஓடியெல்லாம் நடக்கக்கூடாது. அந்த இடத்திலிருந்தே இருக்கிறதை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும். இதை காக்க தவறினால் இவர்கள் உள்ளதையும் இழந்து விடுவார்கள். இதில் கவனமாக இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இந்த சோதனையை நீங்கள் சோதித்து பாருங்கள், விடை கிடைக்கும்.